வடிவமைப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவினை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி தரும்படி என் கல்லூரியின் முதல்வர் அஜத் விழா அவருக்கு தலைமையுடன் வரக்காத்தோடு ஹாஜிகள் வழியனுப்பு விழா நிகழ்ச்சியின் துவக்கமாக மாணவர் எஸ் அகமது அரிஷத் அவர்கள் இறைமுறை ஓதுவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا عليك القرآن تنزيلا. فاصبر لحكم ربك ولا تطع منهم آثما أو كفورا. واذكر اسم ربك بكرة وأصيلا. ومن الليل فاسجد له وسبحه ليلا طويلا. إن هؤلاء يحبون العاجلة ويذرون وراءهم يوما ثقيلا. نحن خلقناهم وشددنا أسرهم وإذا شئنا بدلنا أمثالهم تبديلا. إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا. وما تشاءون إلا أن يشاء
ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அடுத்து கீதம் ஹாஃபில் முகமது ஆதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أله الحبيب أن الخاتم النبي غير من وليه உதித்தோத்தம நபியே உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்தீரே. அழகு புகழ நபியே மகிமை சிறந்த நபியே உங்கள் நேசமெங்கள் மீது வீச வேண்டுமே. ஸல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு யா ஹபீபல்லாஹ். முத்து நபியின் பிறப்பு உலகத்திற்கு முதல் வரும். யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். நம் நபியின் பிறப்பு நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். யா ஷஃபியல்லாஹ் யா நபியல்லாஹ். முத்து நபியின் பிறப்பு உலகத்திற்கு முதல் வரும். நம் நபியின் பிறப்பு நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அழகான ஹபீபே எங்கள் இறையின் ரசூலே உங்கள் அருளை வாங்கவே ஆவலோடு இருக்கின்றோம். உங்கள் அழகை ரசிக்கவே நாங்கள் பார்க்க துடிக்கின்றோம். அழகுள்ள ஹபீபே அமல் காத்தமும் நபியே எவையிலே உதித்த உத்தம நபியே உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்தீரே. நபியின் பணிவு இங்கு எவருக்கும் இல்லை. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். நபியின் வாழ்க்கை வாழ தகுதியும் இல்லை. யா ஷஃபியல்லாஹ் யா நபியல்லாஹ். நபியின் பணிவு இங்கு எவருக்கும் இல்லை. நபியின் வாழ்க்கை வாழ தகுதியும் இல்லை. நம் நபியின் திருமுகம் இந்த வலையின் ஒளிமயம். இந்த ஒளியை காணவே ஆவலோடு இருக்கின்றோம். அந்த ஒளி இல்லாமலே நாங்கள் உருகி தவிக்கின்றோம். அழகுள்ள ஹபீபே அமல் காத்தமுன் நபியே ஒளியிலே உதித்த உத்தம நபியே உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்தீரே. இந்த உம்மத்தென்ற பெருமை எந்த நபியுக்கும் இல்லை. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். அந்த பெயரில் வாழ எங்களுக்கும் தகுதியும் இல்லை. யா ஷஃபியல்லாஹ் யா நபியல்லாஹ். இந்த உம்மத்தென்ற பெருமை எந்த நபியுக்கும் இல்லை. அந்த பெயரில் வாழ எங்களுக்கும் தகுதியும் இல்லை. தங்கமான ரசூலே அகிலாலகின் சிவரமே உங்கள் வாழ்க்கையில் தானே ஏகையின் பொருத்தமே. அந்த வாழ்க்கையை வாழ நீங்கள் பெறுவீரே. அழகுள்ள ஹபீபே அமல் காத்தமுன் நபியே ஒளியிலே உதித்த உத்தம நபியே உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்தீரே. அழகு புகழ நபியே மகிமை சிறந்த நபியே உங்கள் நேசம் எங்கள் மீது வீச வேண்டுமே. ஸல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து வரவேற்புரை நம் கல்லூரியின் பேராசிரியர் மன்னார்குடா மாணவர் மன்றத்தின் கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய
எஸ்பி சையத் அப்பாஸ் அலி மசலை ஹஜரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். வரவேற்புரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. وأتم الحج والعمرة لله. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من أراد الحج فليتعجل فإنه قد يمرض المريض وتضل الضالة وتعرض الحاجة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அதிலே 5வது தூணாக ஹஜ் என்கின்ற கடமையை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹஜ் என்கின்ற அமல் ஏனைய மற்ற அமல்களை காட்டிலும் முற்றிலும் அது வித்தியாசமான ஒரு உளப்பூர்வமான ஒரு வணக்கமாகும். பொதுவாக இந்த உலகத்தில் இறைவனை நம்மால் சந்திக்க முடியாது என்று இருந்தாலும் கூட அல்லாஹ்வை சந்திப்பதை போன்ற ஒரு உணர்வை, ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த ஹஜ் என்கின்ற அமல். சொல்லப்போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள்: மாமின் நபியின் இல்லா வகத் ஹஜ். இந்த உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களும் ஹஜ் என்கின்ற கடமையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜினுடைய முறைகள் வேண்டுமானால் மாற்றமாக இருக்கலாம், ஆனால் உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜினுடைய அமலை, ஹஜ் செய்வதை அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். வாழ்நாளிலே ஒரு முறை ஹஜ் கடமையாக இருந்தாலும் கூட செல்வம் படைத்த செல்வந்தர்களுக்கு, வசதி படைத்த செல்வந்தர்கள் 5 வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் நமக்கு மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்த நமது இமாம்கள் எல்லாம் வாழ்நாளிலே ஒரு ஹஜ்ஜோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. இமாமுல் ஆலம் சையதுனா அபூ ஹனீஃபத் அல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வாழ்நாளிலே 40 ஹஜ்ஜுகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இமாம் சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றிலே 70 ஹஜ்ஜுகளை நிறைவேற்றிய பெருமகனார் ஹஜ்ரத் சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி என்றால் வாழ்நாளிலே ஒரு முறை கடமையாக இருந்தாலும் கூட ஒரு முறையோடு நிறுத்தி விடுவதற்கு இந்த மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்லப்போனால் இந்த ஹஜ்ஜுடைய அமல் கடந்த ஆண்டு சவுதி அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அவர்களுடைய வலைதளத்தின் மூலமாக கடந்த ஆண்டு ஹஜ் செய்த ஹாஜிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 18,30,000 ஹாஜிகள் ஹஜ் செய்திருக்கிறார். ஆனால் உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் கோடான கோடி நபர்கள் ஹஜ் செய்கிறார்கள். நம்முடைய புற கண்களுக்கு அப்பால் வாழக்கூடிய ரிஜாலுல் கைப் என்கின்ற இறைநேசர்கள், அவுலியாக்கள், குத்துபுமார்கள், மலாய்க்கத்துமார்கள்,
ரூஹானியத்தான நல்லோர்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜிலே கலந்து கொள்கிறார்கள். யாருக்கு அல்லாஹ் நசீபு தருகிறானோ அவர்கள் அந்த நல்லோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த வாய்ப்பை தருவானார். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு பயணம் தான் ஹஜ்ஜுடைய பயணம் என்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸிலே, இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீஸ், ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இன்னொரு அறிவிப்பில் ஹஜரத் ஃபுதைல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யார் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ அவர்கள் உடனே விரைந்து அவசரமாக அதை நிறைவேற்றட்டும் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்கள்? அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு கத் யம்ரதுல் மரீத், ஏனென்றால் அந்த ஹஜ்ஜை தள்ளி போட்டால் ஒரு கால் அந்த ஹாஜி நோயாளியாக ஆகிவிடலாம், அல்லது அவருடைய பாதை அவருக்கு தப்பி போய்விடலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு தேவை அவருக்கு ஏற்பட்டு விடலாம். எனவே ஹஜ் செய்ய நாடிவிட்டால் உடனே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் நம்ம ஹஜ்ஜு கமிட்டியில குழுக்கள்ல போட்டா கிடைக்குமா கிடைக்காதா என்று இருக்கும். ஆனால் ஹஜ் சர்வீஸ்ல காசு கட்டிட்டா கண்டிப்பா ஹஜ்ஜுக்கு சென்று விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் கூட இந்த ஆண்டு தகர்க்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு மட்டும்தான் ஹஜ்ஜுடைய வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இறைவன் தன்னுடைய வல்லமையை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடியவர்கள், நாம் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களாக இருந்தாலும் ஹஜ்ஜிற்கு இதுவரை செல்லாதவர்களாக இருந்தாலும் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான நாட்டத்தை நாம் உள்ளத்திலே நமக்கு அதனுடைய ஆசை இருக்க வேண்டும். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? இந்த இஸ்லாம் ஒரு அமலை ஒரு ஆள் மீது கடமையாக்குகிறது, சிலர் மீது அந்த அமலை கடமையாக்குவதில்லை. யாரின் மீது கடமையாக்கப்படுகிறதோ அவர்கள்தான் மிகுதமாக அந்த அமல்களை செய்வார்கள். தொழுகை கடமையாக்கப்பட்டவர்கள், நோன்பு கடமையாக்கப்பட்டவர்கள், ஜகாத்து கடமையாக்கப்பட்டவர்கள் தான் பெரும்பாலும் அதை நிறைவேற்றுவார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களிலே நாம் எடுத்து பார்த்தால் பாதிக்கும் மேற்பட்டவர்கள், ஏன் 70% மேற்பட்டவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாக இருக்கார். இருந்தாலும் அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை தருகிறான் என்று சொன்னால், ஹஜ்ஜு என்பது மற்ற அமல்களை போல் அல்ல, அது உளப்பூர்வமான அல்லாஹ்வினுடைய தஅப்புதியத் என்கின்ற அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமல் தான் அந்த ஹஜ்ஜுடைய அமல். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் இஹ்யா உலூமுத்தீனிலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். இதா கான ஆகிரு ஸமான், கடைசி காலம் வந்துவிட்டால், ஹரஜன் நாசு இலல் ஹஜ்ஜி அர்பஅத்து அஸ்னாஃபின், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் 4 வகைகளாக ஆகிவிடுவார்கள். சலாதீனுஹும் லின்னுஸுஹா, அவர்களுடைய அரசர்கள் தலைவர்கள் பெயர் புகழுக்காக ஹஜ்ஜிற்கு செல்வார்கள். வ அக்னியாஹும் லித்திஜாரா, செல்வந்தர்கள் வியாபாரத்திற்காக ஹஜ்ஜு செல்வார்கள். வ மசாகீன் வ ஃபுகராஹும் லில் மஸ்அலா, ஏழைகள் யாசகம் கேட்பதற்காக செல்வார்கள். வ ஃபுகராஹும் லிஸ்ஸுமுஹா, அதில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் பெயர் புகழுக்காக செல்வார்கள் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தினுடைய அந்த கடைசி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஹஜ்ஜை சொல்லி காட்டுகிறார்கள். அது போன்ற ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜை ஆக்காமல் இருக்க வேண்டும். நம்முடைய ஹஜ்ஜிலே முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். உலக புகழ் பெற்ற திருமறையினுடைய விளக்க உரை ரூஹுல் பயானிலே வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் என்கின்ற இந்த வசனத்திற்கு கீழே அதனுடைய ஆசிரியர் அவர்கள் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். ஹஜ் என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று ஹஜ்ஜுல் அவாம், இன்னொன்று ஹஜ்ஜுல் ஹவாஸ். ஹஜ்ஜுல் அவாம் என்று சொன்னால் கஸ்துல் பைத், காபத்துல்லாவை நாடி காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்வதுதான் ஹஜ்ஜுல் அவாம், சாதாரண மனிதர்களுடைய ஹஜ். இன்னொன்று சொல்கிறார்கள் ஹஜ்ஜுல் ஹவாஸ், மிக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களுடைய ஹஜ். அது என்ன? கஸ்து ரப்பில் பைத், அந்த காபாவினுடைய ரப்பை நாடி ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஹஜ் செய்வது ஹஜ்ஜுல் ஹவாஸ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய இவ்வருடம் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்களுடைய அந்த ஹஜ்ஜை ஹஜ்ஜுல் ஹவாஸுடைய பட்டியலிலே ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வருடம் நம்முடைய ஊரில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களை மறக்காமலும்
மறுவாமலும் அவர்களை வழி அனுப்பி வைப்பது நம்முடைய மனார்ஹுதா மாணவர் மன்றத்தினுடைய தொன்று தொட்ட ஒரு சுன்னத்தான நடைமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இவ்வருடம் நம்முடைய ஊரில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய இந்த ஹாஜிமார்களை வழி அனுப்பக்கூடிய இந்த புனிதமான மஜ்லிஸை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய முதல்வர் என் ஆசிரியர் பெருந்தகை ஹசரத் திபுலா பெருந்தகை அவர்களையும், கிராத் ஓதிய கீதம் இசைத்த மாணவ கண்மணிகளையும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை உருவாக்கிய என் ஆசிரியர் பெருந்தகைகள், நம் கல்லூரியினுடைய தலைவர் செயலாளர் உட்பட்ட நிர்வாக பெருமக்கள் அனைவரையும், மாணவர்களையும், ஜமாத்தார்களையும், குறிப்பாக இந்த வருடம் புனித ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக நம் தாயகத்தில் இருந்து செல்ல இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் உங்கள் எல்லோரையும் மனப்பூர்வமாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அஹ்லாம் வசஹ்லம் வ மர்ஹபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களுக்கு நமது ஜாமியா பள்ளிவாசலின் தலைவரும் மன்பவுசலா அரபிக் கல்லூரியின் நிர்வாக உறுப்பினருமான மரியாதைக்குரிய மீராசா காக்கா அவர்கள் பொன்னாடை போற்றி அவர்களுக்காக துஆ செய்வார். நாரே தக்பீர். नारे तकबीर. नारे तकबीर. அடுத்து நமது ஜாமியா பள்ளிவாசலின் இமாம் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அப்துல் அலீம் மஸ்லி ஹஜரத் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்தி துஆ செய்வார். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த அருமையான சந்தோஷமான விழாவிலே தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் பெருந்தகை மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய அனைத்து ஆலிம் பெருந்தகைகள், நிர்வாக பெருமக்கள், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியிருக்க ஹாஜிமார்கள், அன்பிக்கினிய மாணவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு செலவாத்தை தெரிவித்தவனாக, சிறிது என்பதை அழுத்தும் பொழுதே தெரிகிறது. ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. நான் அதிக நேரம் எடுத்துக்கிறல. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன். ஹாஜிமார்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. பொதுவாக ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? ஒன்று, கிடைச்ச பாக்கியத்தை எப்படி பயன்படுத்தணும்? இந்த ரெண்டும் தான். ஒரு சந்தோஷம் நம்மை தேடி வர வேண்டும் என்றால் நாமளும் சில காரியங்கள் செய்யணும். உண்மைதானே? சந்தோஷம் நம்மை தேடி வருவதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக சில காரியங்களை செய்ய சொல்கிறான். இந்த ஆஜிமார்கள் அப்படி அவர்கள் அறியாமலே ஏதோ ஒரு சமயத்தில் செய்த ஒன்றுதான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. என்ன பாருங்க, உலக மக்கள் தொகையில 213 கோடி முஸ்லீம்கள், அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 கோடி, அதில் குறிப்பாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 90 லட்சம் முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள். அத்தனையிலையும் இவர்களை தேர்வு செய்திருக்கிறான் என்றால் இன்னும் நிறைய பேர் போன்னு நினைச்சாங்க, ஆனால் முடியல. உங்களுக்கு அந்த பாக்கியம் ஏன் கிடைச்சது? அந்த பாக்கியத்தை என்ன பண்ண போறீங்க? இதான் வழி அனுப்பலாம் அப்படின்னா சால்வை போத்தோன்னுட்டு அழகா துண்டு கிடைச்சது அப்படிலாம் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், இந்த பாக்கியம் உங்களுக்கு எது கிடைச்சது, எப்படி பயன்படுத்த போறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நமக்கு தேவை இருந்தாலும் நமக்கு நிறைய விஷயங்கள்ல நமக்கு முகத்தாஜா இருக்கும், தேவை இருக்கும். அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு பிறருடைய தேவையை யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இது போன்ற அறியாத புறத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுப்பான். அதில் சந்தேகமே கிடையாது.
நமக்கு பல தேவைகள் இருக்கு. எனக்கே வெளியில் யாராச்சும் மிஸ்கின் கேட்டானா நினைச்சுவோம், எனக்கே வெளியில் போப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி சமயத்தில் பரவாயில்ல, நமக்கு தான் இல்லை, அவனாச்சும் நல்ல சந்தோஷமா இருக்கிற ஒரு 10 ரூபாய் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறான். நம்ம யூத்திரூன் அல்லாம் புசியும் அளவுக்கான பிஹிம் ஹசாசா, எனக்கு தேவை இருந்தும் கூட பிறருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் முயற்சித்தேன் என்றால் என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அப்படி ஏதோ ஒரு சமயத்தில் நீங்கள் செய்த ஒரு உதவி, ஏதோ ஒரு சமயத்தில் நீங்கள் செய்த பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் அதற்கு அல்லாவின் புறத்திலிருந்து பிரதிபலன் வரும் என்பதை முதல்ல நாம நினைத்து வைத்துக்கொண்டு, யாரெல்லாம் அப்படி விரும்புகிறீர்களோ, எனக்கும் சந்தோஷம் வரணும் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ, பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாக இதைவிடவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். இது முதல் விஷயம். எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்ஷா அல்லாஹ் நாம் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை கையில் எடுத்துக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களாங்க. நான் கடனாக கேட்க போகிறோம், பிரதிபலன் எதிர்பார்க்காம இருக்குனால. ஒன்று, கிடைச்ச பாக்கியத்தை எப்படி பயன்படுத்தணும் ஆஜிகளுக்கு தயவு செய்து சொல்லிக்கொள்வேன். அங்கே போகிறது 45 நாளோ 50 நாளோ அல்லது 20 எவ்வளோ நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். தயவு செய்து தர்க்கத்தில் மாத்திரம் ஈடுபட்டு விடாதீர்கள். அது ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது அண்டை வீட்டாக இருக்கலாம், அல்லது சக ஆட்சியாக இருக்கலாம். தர்க்கம்னா இது இப்படி செய்யக்கூடாது, அது அப்படி செய்யக்கூடாது, இது இப்படி செய்யணும், இது இப்படி வேண்டவே வேண்டாம். நமக்கு கிடைச்ச பொன்னான நாட்கள் 45 நாளா உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ அமல் செய்ய முடியுமோ செய்யுங்க, இல்லைன்னா பேசாமல் தூங்கிடுங்க. அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா முடிச்சிருந்து நாம் தர்க்கம் பண்ணுறதை விட தூக்குறது பெஸ்ட்டு அப்படின்னு என்னை அஜர் சொல்லுவாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு அமல் செய்யணும், இல்லையா தூங்கிடணும். அது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்குதோ, தாஜத்துல் வாய்ப்பு கிடைக்குதா, தவாஃப் வாய்ப்பு கிடைக்குதா, சைச்சை வாய்ப்பு கிடைக்குதா, சம்சம் நீர் குடிக்க வாய்ப்பு கிடைக்குதா, எல்லாத்தையும் பயன்படுத்திட்டே இருங்க. தேவையில்லாத எதிலையும் ஈடுபடாமல் இந்த நாட்களை நீங்கள் கழித்தீர்கள் என்றால் கிடைத்த பாக்கியத்திற்கு அற்புதமான நன்றி செய்தவர்களாக நீங்கள் ஆவீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த 2 விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சொல்லுவது மூலமாக எங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய உதவிக்கு அல்லாஹ் இது போன்ற அற்புதமான பிரதிபலங்களை தருவான். தந்த பிரதிபலனை நாம் மிகச் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் அதுதான் மிகச்சிறந்த நன்றியாக இருக்கும். ஆஜிகளுக்கு அற்புதமான பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூலாக மபரூராக இவருடைய ஹஜ்ஜை மாத்திரமல்ல, இவரோடு சேர்ந்து செய்யக்கூடிய எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. குறிப்பாக இந்த நாட்களை முழுமையாக பயன்படுத்தி அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் நன்மைக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்ற நல்ல துவாவோடு, சிறிது என்பதனுடைய அளவுகோல் குறைஞ்சது 7 நிமிஷமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறிது என்று ஒரு சிற்றுரை ஆற்றி அதுக்கு ஒரு 7 நிமிடம் என்று விளக்கமும் ஒரு புதிய விளக்கத்தையும் தந்த அஜரத் அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஹாஜிகளை வாழ்த்தி துவா செய்வதற்கு நமது கல்லூரியின் துணை முதல்வர் மரியாதைக்குரிய மௌலவி அல்-ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் ஜி அஸ்ராப் அஹமத் மஹ்தூம் ஹஜ்ரத் அவர்கள் வாழ்த்தி பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபிய்யீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ ஸஹாபிஹி தாஹிரீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். وقال النبي صلى الله عليه وسلم اللهم اغفر للحاج ولمن استغفر لهم الحاج أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் சத்திய திருநபி சன்மார்க்க போதகர் நம் உயிரினும் மேலான உத்தம நபி கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் சத்திய வாழ்வை உத்தமமான நடைமுறைகளை வலுவாது நழுவாது அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக பாக்கியம் மிகுந்த இறைவனுடைய உவப்பையும் அன்பையும் பெற்ற இந்த அருமையான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும்
வல்ல அல்லாஹுவின் வற்றா கருணையும் அன்பும் என்றென்றும் நிறைவாக பொழிந்தருளட்டுமாகுக. ஆமீன். கண்ணியமானவர்களே, பாக்கியம் நிறைந்த ஹாஜிமார்களை வழி அனுப்பி வைக்கிற ஒரு உன்னதமான விழாவில் நாம் எல்லோரும் பங்கேற்றிருக்கிறோம். ஹாஜிமார்களை வழி அனுப்பி வைப்பது நம்முடைய மனாருல் ஹுதா மாணவர் மன்றம், மன்பௌசலா அரபிக் கல்லூரி தொடர்ந்து நடத்தி வந்து ஹாஜிமார்களுடைய துஆவை நாம் முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு வருடந்தோறும் விடாமல் நடத்தப்படுகிற அற்புதமான ஒரு விழா தான் இந்த வழி அனுப்பு விழா. அருமையான ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பாக்கியம் எத்தனையோ ஆயிரம் நபர்களுக்கு ஹஜ்ஜி செய்வதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் செய்தித்தாள்களிலே படித்து வந்த நிலையில் அதையெல்லாம் விட்டு பாதுகாத்து இந்த ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய அடையாள சின்னங்களை இந்த ஹாஜிமார்களுக்கு காட்டித்தர வேண்டும். தன்னுடைய நேசர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான அந்த சின்னங்களை இந்த ஹாஜிகள் தங்களுடைய கண்களை கொண்டு பார்வையிட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பிவிட்டான். அதனால் இந்த ஹாஜிமார்களை அல்லாஹ் தன்னகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொல்லலாம். ஹாஜிமார்கள் எவ்வளவு போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரியவர்கள். ஒற்றை வார்த்தையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுமுல் ஹாஜ். இறைவா, ஹாஜிமார்களை நீ மன்னித்தருள்வாயாக. அந்த ஹாஜிமார்கள் யாருக்காக வேண்டியெல்லாம் இஸ்திக்ஃபார் தேடுகிறார்களோ அவர்களையும் நீ மன்னித்தருள்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளியதின் மூலம் இந்த ஹாஜிமார்கள் எவ்வளவு பாக்கியத்திற்குரியவர்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டிவிட்டார்கள். இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களாகவே அவர்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்பி செல்கிறார்கள். அவர்கள் பார்த்து யாருக்கெல்லாம் இஸ்திக்ஃபார் தேடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிற பொழுது, அவர்கள் ஹஜ்ஜை முடித்து திரும்பி வருகிற பொழுது அன்று பிறந்த பாலகர்களை போன்று வருகிறார்கள் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பேற்பட்ட உன்னதமான அந்தஸ்திற்கு உரியவர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட அந்தஸ்தை இவர்கள் முழுக்க அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ஜிலே நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், நம்மையும் அறியாமல் ஏற்படக்கூடிய சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள், சில போராட்டங்கள், பயந்து விட வேண்டாம். சில வகையான நம் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் அங்கே நடைபெறும். இவைகள் அனைத்தையும் கடந்து நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களை விட பாக்கியசாலிகள், உங்களை விட போற்றுதலுக்குரியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. நமக்கே தெரியாது, நம்மையும் அறியாமல் சில தவறுகளை செய்வதற்கு நாம் எத்தனித்து விடுவோம். நான் இஹ்ராமுடைய அணிந்து கொண்டு காபத்துல்லாவிலிருந்து வெளியே வந்தேன். அப்ப ஒரு அரபு தன்னுடைய கையில பெரிய அட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் தடை விட்டுக்கிட்டு இருந்தார். அப்ப நம்ம மனசு கேட்கணுமே, நானும் போய் வேமா கையை நீட்டிட்டேன். நான் உடுத்திருக்கிறது இஹ்ராமுடைய உடை. இப்ப நானும் போய் வேமா கையை நீட்டிட்டேன். இப்ப அவர் தடை விட்டிருந்தாருன்னு சொன்னா நான் ஏதாவது குற்ற பரிகாரம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பேன். அப்போ அவரு ஹாஜி அந்த முஹ்ரிம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகுதான் நான் இஹ்ராமுடைய உடையில் இருக்கிறேன் என்ற நினைவே எனக்கு வந்தது. அப்ப நம்மையும் அறியாமல் சில விஷயங்கள் அங்கே ஏற்படும். இங்கே சொன்னார் சங்கைக்குரிய தலைமை இமாம் அவங்க சொன்னாங்க, முனாதரா செய்யாதீங்க, அங்க போய் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி. சண்டை போடுவதையும் தாண்டி கோபப்படாத நபர்களையும் கூட கோபப்பட வைக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அங்கே ஏற்படும். ஆனால் அவைகளை எல்லாம் ஷைத்தான் நம் மீது தொடுக்கிற ஆயுதங்கள் என்று சொல்லி நாம் அவைகளை எட்டி உதைத்து விடுவதற்கு தயாராக ஹாஜிமார்கள் மனதளவில் இங்கிருந்து தயாராகி கொள்ள வேண்டும். நான் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த பொழுது எங்களோடு அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு ஹாஜி வந்திருந்தார். கொஞ்சம் கால் ஊனமானவர், ஒரு பெரிய கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்து ரிட்டையர் ஆனவர். அவரும் அவருடைய மனைவி எல்லாமே வந்திருந்தாங்க. அப்ப நாங்க எல்லாரும் ஒரு செட்டு, இங்க இருந்த உஸ்மான் ஜாமி ஹசரத் உள்பட எல்லோரும் ஒரு செட்டு. அப்போ ஜிமார்களுக்கு கல்லெறிந்து விட்டு ஃபர்லான தவாஃபை செய்வதற்காக வேண்டி நாங்கள் காபத்துல்லாவிற்கு வந்திருக்கிறோம். வந்த இடத்துல அந்த கால் ஊனமான அந்த ஹாஜி சொல்லுகிறார், தவாஃப் எல்லாம் முடிந்து விட்டது,
மர்வா கேட் வழியாக வெளியே வந்து அவர் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார், நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன், நீங்கள் வந்து சேர்ந்து விடுங்கள், எல்லோரும் சேர்ந்து போய்விடலாம் என்று எங்களிடத்திலே சொல்ல, நாங்கள் ஆங்காங்கே காபத்துல்லாவை தவாப் செய்து விட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுதே லுகருக்குண்டான நேரம் ஆகிவிட்டபடியால் நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ் சென்றவர்களுக்கு தெரியும், போலீஸ்காரங்க உடனே டக்கு டக்குன்னு கேட்ட போட்டுருவாங்க. என்ன இது பண்ணாலும் ஏறி குதிக்க முடியாது, ஹாஜிகளுக்கு கண்ணிய குறைவு. அப்ப ஒரு அளவுக்கு உண்டான கேட் இருக்கும், அந்த கேட்டை நல்லா இழுத்து விட்டுருவாங்க. அப்ப நாம திரும்பவும் பல வாசல்களை கடந்து சுத்தி தான் அங்க வரணும். அப்ப நம்ம கண்ணு கட்டிய தூரம் அந்த ஹாஜி அமர்ந்து இருக்கிறார், இங்க வாங்கன்னு சொன்னவர். நாங்க போகும் பொழுது அந்த கேட் போட்டாங்க. இப்ப என்ன ஆனது, பல வாசல்களை கடந்து சுற்றி அந்த ஹாஜி இடத்திலே நாங்கள் வந்தோம். வந்த பொழுது அந்த வயசான ஹாஜிக்கு வந்தது பாருங்க கோபம், என்ன ஒரு கிழவனை இங்க உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு சுத்தி அடிச்சுட்டு வர்றீங்க அப்படிங்கிறார். நீங்க பாட்டுக்கு ஒரு கிழவனை இங்க உட்கார வச்சுட்டு சுத்திக்கிட்டு வர்றீங்களே, ஏன் உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்கா அப்படின்னு சண்டைக்கு வர்றாரு. பாருங்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் கோபப்பட்டு யார்ட்ட பார்த்திருக்கீங்களா? நான் கோபப்படவே மாட்டேன், பிள்ளைகள்கிட்ட விஷயம் வேற. அப்போ பொதுவா நான் யாரிடத்திலும் கோபப்பட்டதில்லை, எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அந்த கிழவனை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டேன், உண்டு இல்லைன்னு ஆயிட்டு. கடும் சண்டை, உள்ள நகைக்கடையா இருக்கு, அந்த மர்வா வீதியில உட்கார்ந்து இருக்கோம். கிழவன் எப்படி அவ்வளோ எனக்கே தெரியுது, என் மேல் ஏதோ ஒரு நெருப்பு கொதிப்பது போன்ற ஒரு உணர்வு, கடுமையான சண்டை அந்த வயசாகிட்ட. அப்ப என்னுடன் வந்த ஹாஜிமார்கள், என்னோடு ஓதிய நண்பர்கள்லாம் சிலர் இருந்தாங்க. என்னப்பா கோவப்படாத நீயே இப்படி கோவப்பட்டிய, ஏப்பா இப்படி சண்டை போடுற அப்படின்னு சொல்லி என்னை தனியா கூட்டிட்டு போனாங்க. கொஞ்சம் போன பிறகுதான் நான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு இந்த கிழவன்ட்ட நம்ம சண்டை போட்டோம், ரொம்ப ஏன் அவ்வளவு தூரம் கத்தி எனர்ஜியை வீணாக்கிட்டு வந்திருக்கமே, ஒன்னும் ஒரு 6 முறை சொல்லி இருக்கலாமே என்று அந்த இடத்தை விட்டு சற்று நகர்ந்தவுடன் ஒரு யோசனை இப்படி வந்தது. அப்போ இப்படியெல்லாம் நம்முடைய கோபத்தை தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள், இதுக்கெல்லாம் கோபம் உண்டா என்றெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரும். கணவன் மனைவியா கூட போனா சண்டை கூட வரும், நீங்க பயப்படாதீங்க. ஆனால் இதற்கெல்லாம் நீங்கள் மனதளவில் தயாராகிக் கொள்ளுங்கள். இதுவெல்லாம் ஹஜ்ஜிலே ஷைத்தான்களால் ஏற்படுத்தப்படுகிற ஊசலாட்டங்கள், இவைகளுக்கு நான் ஒரு பொழுதும் இடம் தர மாட்டேன், எனக்கு மம்பூசலால வர்றப்பே சொல்லி அனுப்பிட்டாங்க என்று மாத்திரம் நீங்கள் உங்களுடைய மனதிலே ஆழப்பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான பெருமக்களே, ஹஜ்ஜு உங்களுக்கு அற்புதமான பாடங்களை கற்றுத்தருகிறது. உங்களையும் அறியாமல், உங்களுக்கும் தெரியாமல் நீங்கள் அந்த பாடத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதில் முதன்மையான ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், அப்தியத்து என்கிற அடிமைத்தனம் உங்களையும் அறியாமல் உங்களிடத்திலே வெளிப்பட்டுவிடும். ஹஜ்ஜுடைய காலம் நீங்கள் சென்னைக்கு போனோன்னே, உங்களுடைய பிளைட் கிளம்பணுன்னே, அடுத்த நிமிடம் நீங்கள் அணிந்திருந்த அற்புதமான அழகான ஆடைகள் அனைத்தையும் களைந்து வைத்துவிட்டு இஹ்ராம் என்ற அந்த வெள்ளை வெள்ளேர் என்ற ஆடையை நீங்கள் உடுத்தி ஆக வேண்டும். நீங்க மனசளவுல தன்னால் அதற்கு பணிந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். யோசித்து பாருங்க, ஒரு கீழே ஒரு துண்டு மேல ஒரு துண்டு, இந்த இரண்டையும் போட்டுக்கொண்டு மெட்ராஸ்ல நாம ஏர்போர்ட்ல நின்று துவா செய்யறோம். இதே மற்ற சமயத்துல நாம போய் நிப்போமா? நின்று இது போன்ற ஒரு நம்மளுடைய இப்படி துண்டை தூக்கி போட்டிருக்க, நம்மளுடைய வவுறு தெரியுது, நம் கட்டி இருக்கக்கூடிய அந்த பெல்ட் தெரிகிறது. நாம் மற்ற சந்தர்ப்பங்களில் அது போன்று நின்று நாம் துவா செய்திருக்க முடியுமா? ஆனால் இந்த ஹஜ்ஜு உங்களை இறைவனுக்கு முன்னால் முழுமையான அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமலாக ஆகி உங்களை அடிமையாக மாற்றி உங்களையும் அறியாமல் மாற்றி காட்டுகிறது. அதே இஹ்ராமுடைய உடையோட தான் விமானத்துல ஏறுறீங்க, கீழே இறங்குறீங்க, அடுத்து உம்ரா செஞ்சுட்டு நீங்க முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இதை பெருமையாக உடுத்தி இருக்கிறீர்களே, இந்த அப்தியத்தை உங்களுக்கு தருகிற ஒரே அருமல் என்று சொன்னால் அது ஹஜ்ஜி என்ற இந்த அற்புதமான அமல் தான். அங்கே எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. ஏன் இங்கே ஓட வேண்டும், ஏன் இங்கே நிற்க வேண்டும், இந்த இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நின்றுதான் ஆக வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் நீங்கள் அந்த இடத்தில் நின்று துவா செய்துதான் ஆக வேண்டும். இங்கே முத்தமிடுங்கள், இங்கே கொஞ்சம் உங்களுடைய புஜங்களை குலுக்கிக் கொண்டு ஓடுங்கள் என்று ஷரியத்து சொல்லுகிறது. ஏனென்று விளங்கவில்லை, நான் செய்கிறேன் என்று நீங்கள் செய்கிறீர்கள் அல்லவா? இதுதான் அல்லாஹ் உங்களுக்கும் அறியாமல் உங்களிடமிருந்து தன்னுடைய அடிமை இவன் என்பதை வெளிக்கொணர்கிற அற்புதமான தருணமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இதுதான் ஹாஜிகளுக்கு ஹஜ் கற்றுத்தருகிற மிக மிக முதன்மையான பாடம். நீங்கள் எல்லோரும் என்னுடைய அடிமைகள். அப்ப முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம ஹாஜியாரா மாறிடுவோம், அது வேற விஷயம்.
நம்ம முடிச்சுட்டு வந்த பிறகு ஹாஜியாரா மாறிடும், அது வேற விஷயம். ஆனால் அந்த ஹஜ்ஜுக்கு போகிற பொழுது அல்லாஹு தாலா முழுமையான அடிமைகளாக நம்மளை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறான். அவைகள் அனைத்தும் இந்த ஹஜ்ஜுடைய காரியங்களில் ஏற்படும். அதை தாண்டி அடுத்தபடியாக சகோதர வாஞ்சை, யாரை பார்த்தாலும் சகோதரத்துவத்தோடு அணுகிற ஒரு குணம் ஹாஜிமார்களுக்கு அங்கே ஏற்படும். நமக்கும் வெளிநாட்டவருக்கும் என்ன தொடர்பு? இவர் ஹாஜி, நானும் ஹாஜி. என்னிடத்திலே எந்த நாட்டுக்காரர் என்று தெரியவில்லை, செக்கச்செவேர் என்று இருந்தார், ரத்த சிவப்பாக இருந்தார், என் அருகில் வந்து அமர்ந்தார், என் தோளில் கை போட்டார், செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டார். எந்த நாட்டுக்கு என் படத்தை கொண்டு போனாரோ தெரியல. அவருக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது? இந்த இஹ்ராம் என்ற இந்த உடையிலே சகோதரர்களாக அத்துணை நபர்களையும் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடத்தை ஹஜ்ஜி கற்றுத் தருகிறது. இதையெல்லாம் தாண்டி மறுமையை உங்களுக்கு ஹாஜிமார்களுக்கு நினைவுபடுத்துகிறது. எங்கு பார்த்தாலும், எங்கு திரும்பி பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையர் என்ற ஆடைகள். ஆங்காங்கே அவரவர்கள் இருப்பதற்கு இடங்களை தேடி தேடி அலைவார்கள். முஸ்தலிஃபா போன்ற இடங்களிலே நானெல்லாம் தனியாக சென்று நின்று என்ன செய்வது என்று தெரியவில்லை. எங்கே போயும் படுக்க முடியாது, எங்கே சென்றாலும் அங்கே ஒரு நபர் படுத்திருக்கிறார், எங்கே செல்வது என்று தெரியாமல் தட்டு தடுமாறி நான் எல்லா கூட்டத்தையும் கடந்து ஒரு இடத்திலே போய் படுக்க சென்றேன். அந்த இடத்தில் தான் ஹாஜிமார்கள் கற்கள் எல்லாம், ஷைத்தானுக்கு கல்லெறிவதற்கான கற்களை எல்லாம் பொறுக்குகிற இடம், எல்லா ஹாஜிமார்களும் பொறுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா என்னை அந்த கற்கள் பொறுக்குகிற அந்த இடத்துக்கு பக்கத்திலே கொண்டு போய் வச்சான். அப்ப எடுத்துட்டு நாம வருவதற்கு வசதியாக, அப்ப அங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தார்களை மறந்து, எனக்கு அருகில ஒருத்தர் வந்து படுத்தார். அவர் உருதுல பேசினாரு, சில சமயம் இங்கிலீஷ்ல பேசினாரு. இந்த ரெண்டையும் சமாளிச்சு நான் அவர்கிட்டையும் பேசினேன். அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் வந்து மும்பை வானொலியில வேலை செய்யறேன், என்னுடைய மனைவி என்னுடைய அம்மா இவங்க 2 பேரும் மினாவில இருந்து என்னை விட்டு எங்க போனாங்கன்னு தெரியல, இப்ப நான் சொன்னேன், ஹாஜி நீங்க போன் அடிக்கலாமே. போனும் இல்லை, என்னுடைய மனைவிட்ட தான் இருக்கு. இப்ப நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், உங்க போன் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டார். நான் போன் கொடுத்தேன். இப்ப எல்லா ஹாஜிகளும் அவர் என்ன சொல்றாரு, எல்லாருமே அரஃபால இருப்பாங்க, மினால தங்கி இருப்பாங்க, எப்படி முஸ்தலிஃபாவுக்கு வந்துதான் ஆகணும். அப்ப என்னுடைய மனைவியும் தாயும் வந்திருப்பாங்க, எங்கிட்டாவது எனக்கு கிடைச்சிருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவங்கள பத்தி எந்த சிந்தனையுமே சிந்திக்கல அவர். அப்போ தன்னுடைய அமல்கள்ல அவர் குறிக்கோளாக கண்ணும் கருத்துமா இருந்தா. அப்ப என்னுடைய போனை வாங்கி பேசினாரு. அப்ப அவங்க பேசிட்டு நாங்க இங்க பக்கத்துலதான் இருக்கோம்னு சொன்ன பிறகு இவர் போய் சந்திச்சுட்டு நீங்க இங்க போறப்ப நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்ப எனக்கு அவர் ரொம்ப 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 சுக்ரியா செஞ்சு ரொம்ப எனக்கு பாராட்டி என்னிடத்துல கை கொடுத்துட்டு விடைபெற்று போனார். அப்போ ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நிலை, அவரவர்களுடைய அமல், அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தயாரிப்பு செய்து கொள்கிற அற்புதமான இடமாக இந்த ஹஜ் செய்கிற அத்தனை இடங்களும் இருக்கிறது. நீங்கள் சென்று பார்த்த பிறகுதான் தெரியும். இந்த இடத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மையாரோடு வந்தார்கள். இங்குதான் அத்துணை சாலிஹீன்களும் அத்தனை சுஹதாக்களும் உலாவித்திருந்த இடம் என்பன போன்ற எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்து பிரமிக்க காத்திருக்கிறீர்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய முழுமையான எல்லா விஷயங்களையும் செய்து வரக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆஃபியத்தோடு உங்களை அழைத்து சென்று மீண்டும் ஆஃபியத்து சலாமத்தோடு அல்லாஹ் உங்களை திருப்பி இந்த மாநகருக்கு கொண்டு வந்து சேர்ப்பானாக. உங்களுடைய குடும்ப குட்டிகளோடு பாதுகாப்பான முறையில் எல்லா வகையான உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து அல்லாஹு தாலா பரிபூர்ணமான உங்களுடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அதை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ் உங்களை மீண்டும் அழைத்து வந்து எங்களிடத்தில் சேர்ப்பி தருவானாக என்று வாழ்த்தி அல்லாஹ் உங்களுடைய பயணத்தை லேசாக்குவானாக என்று துவா செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நமது கல்லூரியின் துணை முதல்வர் மரியாதைக்குரிய மௌலவி அல்-ஹாஃபில் அல்-ஹாஜ் எஸ் முஜீபுர் ரஹ்மான் மஸ்லி ஹஜ்ரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. صدق الله العظيم. سهل بن سعد الساعدي رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم يلبي إلا لبى من عن يمينه أو عن شماله من حجر أو شجر أو مدر حتى تنقطع الأرض من ها هنا وها هنا. صدق رسول الله صلى الله عليه وسلم.
அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமான இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற கல்லூரியின் முதல்வர் ஹசரத் பெருந்தகை உள்ளிட்ட கல்லூரி நிர்வாக பெருமக்கள், உஸ்தாதுமார்கள், வரை இங்கு இருக்கிற மாணவ செல்வங்கள், ஹாஜிமார்கள், ஜமாத்தார்கள், இந்த புனித மிகு இந்த மகிழ்ச்சி மஜ்லிஸை ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கும் உயர்ந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் தந்தருள் பாலிப்பானாக. சில நிமிடங்கள் ஒரு சில ஹதீஸை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஹஜ்ஜுடைய அமல்களில் பிரதானமானது தல்பியா என்பதை நாம் நன்கு அறிவோம். தல்பியா முதன்மையானதும் கூட. சஹர் சாதி சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தல்பியா சொல்கிற எந்த முஸ்லீமும் இல்லை, அவருக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் தல்பியா சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, கல், மரம், மண் உள்ளிட்ட உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துகளும் நாம் தல்பியா சொல்ல நமது வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் தல்பியா செய்து கொண்டே இருக்கும். பூமி அதனுடைய பரப்பு எங்கே முடிகிறதோ அது வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். ஹாகுனா ஹாகுனா, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நாம் ஒருவர் தல்பியா சொல்ல சொல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துகளும் தல்பியா சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்துடைய கடமைகளை பார்த்தால் ஒவ்வொரு கடமைகளும் வித்தியாசமானது. ஈமானை எடுத்துக்கொண்டால் அதிலே தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தால் நம்ப வேண்டும். இக்ராரும் பில் லிசான், நாவால் மொழிய வேண்டும். அங்கே மனம் சார்ந்த அமலும் இருக்கிறது, வாய் சார்ந்த அமலும் இருக்கிறது. அதே போன்று தொழுகை எடுத்துக்கொண்டால் தொழுகையிலே சத்தமிட்டு தொழுகிற 3 நேர தொழுகை இருக்கிறது, அமைதியாக தொழுகிற 2 நேர தொழுகை இருக்கிறது. நோன்பு சக்காத்தை எடுத்துக்கொண்டால் அமைதியாக செய்கிற அமல்கள். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்த மட்டும் ஆர்ப்பாட்டம் நிறைந்த, சப்தம் நிறைந்த ஒரு அமல். சப்தம் அங்கே பிரதானப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக தல்பியா, அது உறக்க சத்தமிட வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அபூ ஸயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், "ஹரஜ்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வெளியேறினோம். வநஹனு நஸ்ரஹு பில் ஹஜ்ஜி சுராஹா, நாங்கள் உறக்க சத்தமிட்டு ஹஜ்ஜி செய்தோம் என்று சொல்கிறார்கள். உறக்கம் சத்தமிடுதல் என்பது தல்பியாவை முழங்கிக் கொண்டே இருப்பார்கள். அது ஹாஜிகள் செய்கிற அமல்களில் பிரதானமான அமல் என்பதை பார்க்க முடிகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பிரயாணப்பட்டு வருகிற பொழுது ஒரு இடத்தை சுட்டி காட்டி, இந்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்கு என்று கேட்டார்கள். தோழர்கள் சொன்னார்கள், இது வாதுல் அஸ்ரக், இது வாதுல் அஸ்ரக், அஸ்ரக் பள்ளத்தாக்கு என்று சொன்ன பொழுது அன்னி அங்குரு இலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறக்க தல்பியா செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிறம், அவருடைய முடியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். தொடர்ந்து பயணம் சென்றார்கள். இன்னொரு இடம் சென்றார்கள், மலைப்பாதை. இந்த சனியா என்ன சனியா என்று கேட்டார்கள். தோழர்கள் சொன்னார்கள், இது சனியத்துல் ஹர்ஷா, ஹர்ஷா என்கிற மலைப்பாதை என்று சொன்ன பொழுது அன்னி அங்குரு இலா யூனுஸ் இப்னு மத்தா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்ப்பதை போல இருக்கிறது. அவர்கள் உறக்க சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிவப்பு நிற ஒட்டகையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோமத்தினால் உருவாக்கப்பட்ட ஆடையை அவர்கள் தரித்திருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே ஹஜ் செய்த எல்லா நபிமார்களும் தல்பியா சொல்லியிருக்கிறார்கள். அந்த தல்பியாவை உறக்கம் செய்து கொண்டிருக்கிறார். உறக்கம் செய்வதனால் ஏற்படுகிற அமல்கள் குறித்து சேகுமார்கள் சொல்வார்கள். பொதுவாக விக்கிர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அமைதியாக செய்கிற விக்கிர் தனியாக செய்கிற பொழுது அமைதியாக செய்து கொள்ளலாம். ஒரு கூட்டாக செய்கிற பொழுது உறக்க செய்வார்கள். காரணம், அதில் ஒரு ஜோஷ் ஏற்படும். மட்டுமல்ல, அந்த இடம் திக்ர் செய்யப்படுகிற இடம் இருக்கிறது பாருங்க, அது ஒரு வகையான புத்துணர்ச்சியை, ஒரு புத்தாடை அணிந்தால், ஒரு சுத்தமான ஆடை அணிந்தால், அந்த ஆடை அணிகிற பொழுது அது கண்குளிர்ச்சியான இடங்கள், ஆறு, நதிகள், இயற்கையான இடங்களை பார்க்கிற பொழுது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. காரணம், பசுமையாக இருக்கிற அந்த பகுதிகள் முழுவதும் அல்லாஹ் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய அதாபை பார்த்து ஒரு பச்சை மட்டையை எடுத்து அங்கே நெட்டி வைத்தார்கள். இது காயும் முறை அதாப் குறைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். என்றால் பொதுவாக இயற்கை சூழ்நிலை அமைந்திருக்கிற பகுதி, வளமான பகுதிகள், அவைகள் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தல்பியா சொல்கிற பொழுது அந்த நல்ல சூழ்நிலையை நமக்கு பெற்றுத்தரும் என்பதற்கு ஏராளமான நிகழ்வுகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக நம்ம சொல்றதுதான், விநாயகத்தில் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி பெற்றுக் கொள்ளலாம். வலியாக ஆனார் சொன்னால் அதற்கு கடும் சிரத்தை எடுத்துக்கொண்டால் வலிங்கிற அந்தஸ்தை பெற்றுவிட முடியும். அளவுகளில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் நுபுவத் என்பது அல்லாஹ் பார்த்து கொடுப்பது. ஆனால் உலகத்திலே சிபாரிசின் அடிப்படையில் நுபுவத் என்பது கிடைக்கப்பட்டது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, வஷ்ரிக்ஹு ஃபீ அம்ரி, என் சகோதரர் ஹாரூனை என் பணியில் எனக்கு கூட்டாக ஆக்கி என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள்.
சிபாரிசில் கிடைக்கப்பட்ட ஒரு நபர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அதுக்கு காரணம் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், கசீரா அனுப்புறக்க கசீரா என்று சொல்கிறார்கள். நான் அதிகமா தஸ்பீஹ் செய்யணும், அதிகமா திக்ர் செய்யணும்னு சொல்றாங்க. எனக்கு தனியா மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்ய மாட்டாங்களா இல்லையா? செய்யதானே செய்வாங்க. கூட தன் சகோதரரை என் பணியில் எனக்கு கூட்டாக ஆக்கி எனக்கு நாங்கள் அதிகமா தஸ்பீஹ் செய்யணும், திக்ர் செய்யணும் என்று சொல்வதன் நோக்கம் என்னன்னா, பொதுவாக இந்த மாதிரியான திக்ர்கள் அவைகள் ஒரு கூட்டாக சத்தமாக சொல்கிற பொழுது நல்ல சூழலை உருவாக்கி தருகிறது. அது தல்பியா பிரதானமாக இருக்கிறது. எனவே ஹாஜிகளாக இருக்கிற நீங்கள் எவ்வளவு தல்பியா சொல்ல முடியுமோ, இஹ்ராம் பிறகு நீங்க அவ்வளவு தல்பியாவை அதிகம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், ஒருவர் சொல்கிற தல்பியாவிற்கு அவருடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் துனியாவுடைய முடிவு எங்கு இருக்கிறதோ அது வரைக்கும் இருக்கிற மரங்களும் மட்டைகளும் செடிகளும் கொடிகளும் அனைத்தும் உங்களோடு சேர்ந்து தல்பியா செய்து கொண்டிருக்கிறது. சலதாஜன ஈமான புதுப்பிங்கன்னு சொன்னாங்க, ஒரு ஈமான கல்புகளை பிரகாசப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. எப்படின்னு தோழர்கள் கேட்ட பொழுது அதிகமாக தோழர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் ஹஜ்ஜுடைய அந்த பணியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே உரையாற்றிய ஆசிரியர் பெருந்தைகள் தங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அவைகளை உருவாக்கி கொண்டு குறிப்பாக வாதங்கள் செய்யாமல், யாரோட எந்த முனாவரா செய்யாமல், முழுக்க முழுக்க பொறுமையை கடைபிடித்து தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து அந்த நேரத்திலே கல்வியாவையும் திக்ர்களையும் அதிகமாக சொல்லுவீர்கள் என்றால் அந்த ஹஜ்ஜி ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா இஹ்ராம் கட்டி தல்பியா சொல்றதுக்கு என்ன வாசகம் பயன்படுத்தப்படும்னா இஹில்லு அப்படிங்கிற வாசகம் பயன்படுத்தப்படும். அகல்லங்கிற வார்த்தை பொதுவா ஹிலால் பிறைய பாக்குறாங்க பாருங்க, பிறைய பார்த்தா முதல்ல அந்த பிறைய அறிவிப்பு செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அகல்லங்கிற வார்த்தை. அது மாதிரி ஒரு குழந்தை பிரசவமாகி பிறந்த உடனே கீச்சு கூப்பாடு போட்டு ஹாஸ்பிட்டலே அலற விடும் பாருங்க, அந்த அறிவிக்கு அகல்லங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை ஹஜ்ஜிக்காக வேண்டி உம்ராக்காண்டி இஹ்ராம் கட்டி தல்பியா சொல்வதற்காக வேண்டி அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு இங்க என்ன தத்துவம் சொல்லித் தருகிறார்கள் என்றால், பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தா அழுவணும். அழலன்னு சொன்னா அந்த பிள்ளையை அள வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை மருத்துவர்கள் செய்வார்கள். காரணம், அந்த பிள்ளை ஜீவித்திருக்கிறது என்பதற்கு பெரிய அடையாளமே அழுகதான். அது போன்று இந்த வார்த்தை எதுக்காக வேண்டி தல்பியா இஹ்ராம் கட்டி தல்பியா சொல்லக்கூடிய இந்த ஹாஜிமார்களுக்கு இந்த வார்த்தை ஏன் ஹதீஸ்ல பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஒரு பிள்ளை ஹயாத்தா இருக்குங்கிறது எப்படி அழுக அந்த சத்தம் ஒரு காரணியாக இருக்கிறதோ அது போல உங்களுடைய உம்ராவும் உங்களுடைய ஹஜ்ஜும் அது உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்றால்
உறக்க அதிகமாக கல்வியா சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தங்கள் அனைவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டு தங்களோடு இந்த வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய எல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இனி இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி கமிட்டி டிமாண்ட் ஆயிரும். பல பேர்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போய் போச்சு. அது ஒரு பக்கத்தில் டிராவல்ஸ்காரங்க பண்ண அநியாயம்னு கூட சொல்லலாம். சரி, அது போட்டு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிற தங்களோடு பயணிக்கிற எல்லா ஹாஜியுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக இந்தியாவுடைய சூழல், உலகளாவிய அளவில் இஸ்லாமியர்களுடைய சூழல், இதெல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுடைய எல்லா துவாக்கள்லையும் நீங்கள் பொது சிந்தனையோடு துவாக்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. அது நம்முடைய துவாக்கள் கபூலாகிறதுக்கு நப்சானியத்தான துவாக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பொது சிந்தனையோட துவாக்களை முதன்மைப்படுத்துங்க. அந்த துவாக்கள் உங்களுடைய துவாக்கள் கபூலாகிறதுக்கு ஒரு வாசித்தாவாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய ஹஜ்ஜை எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொண்டு தாங்கள் அனைவருக்கும் இங்கே எங்களில் ஹஜ்ஜி செய்தவர்கள் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை உடனடியாக விரைவாக தருவதற்காக துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹஜ்ஜிக்கு போகிற ஹாஜிமார்களுக்கு மாரசாவின் சார்பில் அன்பான வேண்டுகோள். பொதுவாக உங்களை கண்ணியப்படுத்தி வரவேற்பு இன்ஷா அல்லாஹ் உங்களை வழி அனுப்புகிறோம். குறிப்பாக இங்கே ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் மரியாதைக்குரிய ஹார்பாசத்துடைய தம்பி ஜாஃபர் பாயுடைய சம்பந்தார் போகிறாங்க. அன்பு சகோதரர் குடும்பத்தோடு தானே போகிறாங்க ராமத்துலாபுரம். அது மாதிரி யாசினை பொறுத்த மட்டுக்கும் நம்முடைய கல்லூரியுடைய பிள்ளைகளுக்காண்டி முன்னாள் மாணவர் அவர். இங்கே ஏறத்தாழ 3 ஆண்டுகள் இங்கே நம்ம அரசில் ஓதி இருக்கிறாரு. இப்போ நம்ம ஊடைய முக்கியமான பள்ளியுடைய இமாமாவும் இருக்கிறாரு. அவர் மனைவி சாட்சி உம்மா அப்படின்னு ஒரு 5 பேர் குடும்பத்தோடு போகிறாங்க. இளம் வயதில் போகக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அல்லாஹ் தாலா தங்கள் எல்லாருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்வான். நீங்கள் அதுக்கு ஒரு வாசித்தாவாக துணையாக ஒரு அமல் செய்யணுமா இல்லையா? அதுக்காண்டி மதரசாவுக்கு சில கிதாபுகள், அது அங்கே கிடைக்கிற கிதாபுகள் தான், இங்கே கிடைக்கிற கிதாபுகள் அல்ல. அதனால சில பேர் மறந்துட்டேன்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. போன ஒன்று இப்பவுமே உங்களுடைய அந்த பேக் இருக்கா இல்லையா, அது கீழே வச்சிடணும். இடையிலாம் வைக்க விடாது, அடியில் வச்சிடணும். வச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அங்கே உலமாக்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாட்டியும் உலமாக்கள் யாசின் வர்றாரு ஒரு பயன்படுத்தலாம். உலமாக்களை கேட்டு முடிஞ்ச கிதாபை வாங்கி தருமாறு கண்போடு சகத்தை ஜாரியா நாளைக்கு கியாமத்து வரைக்கும் உங்களுக்கு நன்மையை தந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது உங்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. தொடக்கமாக மௌலவி யாசின் ஆலிம் அவர்களுக்கு கல்லூரியுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி இந்த கவனம். தொடர்ந்து மஹபூப் ஷரீப் அவர்களுக்கு கல்லூரியுடைய செயலாளர் அபூபக்கர் ஆஜர் அவர்கள் இந்த பொன்னாடை தொடர்ந்து சகோதரர் அன்வர் பாஷா ரமீஸ் பாத்திமா அவர்களுக்கு இந்த பொன்னாடியை கல்லூரிய முதல்வர் ஹசரத் அவர்கள் பொருத்தி இந்த கவரையலாம். நாரே தக்பீர். நன்றியுரை பட்டவகுப்பு மாணவர் முகமது யூசுப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. விழாவை தலைமை பொறுப்பேற்று சீரோடும் சிறப்போடும் நடத்தி தந்த இக்கல்லூரியின் முதல்வர் ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கும், முன்னிலை வகித்த இணை உஸ்தாமார்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், இவரிடம் ஹஜ்ஜி செல்ல இருக்கிற ஹாஜிகளுக்கும், மாணவர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த மனாவிகதா மனாமன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஃபித் தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى جملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. اللهم يسر سفرنا وسفرهم. اللهم يسر سفرنا وسفرهم. اللهم يسر سفرنا وسفرهم. اللهم أنت صاحب السفر وخليفة أهلنا واحفظنا من الآفات كلها والمصيبات كلها يا الله يا رحمن يا رحيم.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم. மாணவர்கள் தொழுகைக்கு